ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆறு விஷயம் நீங்க ஃபின்லாந்துக்கு ஒரு ஸ்டூடெண்டா வந்தோடனே மாசத்திலேயே பண்ண வேண்டிய 6 விஷயங்கள் இருக்கு. அந்த 6 விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ நான் ஃபர்ஹான் அப்படிங்கிறவர் என்னோட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு, பிரதர் நான் ஃபின்லாந்துக்கு ஸ்டூடெண்டா வர போறேன், ஸோ ஸ்டூடெண்டா முக்கியமா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ற விதமா தான் நான் அந்த வீடியோவை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்க ஃபின்லாந்துல லேண்ட் ஆகி உங்களோட அக்கமடேஷனுக்கு போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டிவிவி ஆஃபீஸ்க்கு போகணும். நீங்க ஹெல்சிங்கியா இருக்கட்டும், தெம்பரேயா இருக்கட்டும், எங்க போனாலுமே டிவிவி ஆஃபீஸ் இருக்கு. அது பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். நீங்க அங்க முக்கியமா போயிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்கணும். நீங்க இருக்க கரண்ட் அக்கமடேஷன் டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ், ரெசிடென்ஷியல் டீடைல்ஸ், உங்களோட இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஏர்போர்ட்ல வச்சு உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பர் ஒன்று நீங்க வாங்கிக்கலாம் ஃபின்லாந்துக்கு. அது நார்மலா மந்த்லி பேக்கேஜ் இருக்கு, வீக்லி பேக்கேஜ் இருக்கு, அதாவது ப்ரீபெய்ட் பேக்கேஜ் சொல்றேன். அப்ப நீங்க ஃபோன் நம்பர் ஒன்று வாங்கிக்கோங்க, ஃபின்லாந்து ஃபோன் நம்பர். ஸோ நீங்க டிவிவி ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களோட இமெயில், ஃபோன் நம்பர், உங்களோட கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து பாப்புலேஷன் ஆஃபீஸ்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். டிவிவி அப்படிங்கிறது ஃபினிஷ் நேம், டிஜிட்டல் டேட்டா ப்ராசஸிங் ஆஃபீஸ். இது கவர்மெண்ட் ஆஃபீஸ். கண்டிப்பா நீங்க அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை வந்தோடனே எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போறீங்களோ அவ்வளவு ஈஸி. ரெண்டாவதா உங்களோட இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ். நீங்க ஆல்ரெடி எந்த நாட்டில இருந்து வரீங்களோ உங்களோட விசா பர்பஸ்க்காக ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பீங்க விசா ஆஃபீஸ்ல. அண்ட் நீங்க வந்தோடனே நீங்க மறக்காம கெலா ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஏன்னா இன்சூரன்ஸ் கார்டு வரதுக்கு டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகும். ஈவன் அதை விட கம்மியாகலாம். பட் ரஃப்லி அந்த அளவுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்க ஸ்டூடெண்டா தனியா வரீங்களா இருந்தா மறக்காம டிவிவி போயிட்டு அடுத்து உடனே கெலா போங்க. மேபி நீங்க ஒரே நாள் ரெண்டையும் பண்ணிக்கலாம். டிவிவி நீங்க காலையில போனீங்கன்னா வேலை முடிஞ்சுன்னா நீங்க உடனே கெலா ஆஃபீஸ் போனீங்கன்னா சரி. யூஸ்வலா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் நீங்க யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னு சொன்னா 12 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. பட் ஆனா ஆஃபீஸ் 4 மணி வரைக்கும் திறந்து இருக்கும். அங்க அப்ளிகேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி அங்க போஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அங்க போஸ்ட் பாக்ஸ்ல போடலாம். இல்லைனா நீங்க அடுத்த நாள் கொண்டு 12 மணிக்கு முன்னுக்கு அவங்க கையில கொடுக்கலாம். ஸோ மறக்காம இன்சூரன்ஸையும் நீங்க ஃபில் பண்ணியே ஆகணும். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட பஸ் கார்டு. எப்படியுமே நீங்க இருக்க அக்கமடேஷனுக்கு க்ளோஸ் பையா இருந்தாலும் சரி, வாக்கிங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, எப்படியுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி இல்லாத டைம்ல வெளியில அங்கங்க போறதுக்கு பஸ்ல ட்ராம்ல யூஸ் பண்றதுக்கு பஸ் கார்டு தேவை. ஸோ அதனால மறக்காம போயிட்டு உங்களோட பஸ் கார்டு எடுத்துருங்க. அதையும் அடுத்த நாளே எடுத்துருங்க, ரொம்ப டிலே பண்ண வேணாம். ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால மறக்காம போயிட்டு 1 monthக்கு இங்க யூஸ்வல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, ஏபிசின்னு சொல்லிட்டு 3 ரீஜன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த 3 ரீஜனையும் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா நீங்க ஏபிசி 3 செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏபி இல்லைன்னா பிசி, ஏசி உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பஸ் கார்டை வச்சு அந்த சிட்டிக்குள்ள மட்டும் தான் நீங்க டிராவல் பண்ணாமே தவிர அந்த சிட்டில இருந்து வேறொரு சிட்டிக்கு நீங்க டிராவல் பண்ணலாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெல்சிங்கில இருக்கிறீங்கன்னா அந்த கார்டை வச்சு ஹெல்சிங்கில இருந்து தெம்பரேக்கோ, வாசாக்கோ, எஸ்போ அந்த மாதிரி டிராவல் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வேறையா டிக்கெட் எடுக்கணும். பட் சிட்டி வித்தின் தி சிட்டி இட் செல்ஃப் நீங்க அந்த ட்ராம் யூஸ் பண்றதுக்கு, பஸ் யூஸ் பண்றதுக்கு, அந்த சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெஷல் எப்படியுமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கு காலையில எழும்புனோடனே அறக்க நடந்து ஓடி போவா இல்லாத தானே. ஸோ வந்தோடனே மறக்காம பஸ் ட்ராம் யூஸ் பண்றதுக்கு பஸ் கார்டை போயிட்டு எடுத்துருங்க. ஸோ நாலாவதா போலீஸ் கார்டு. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னா உடனே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்து போலீஸ் கார்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க. எப்படியுமே உங்களுக்கு போலீஸ் கார்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்க திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் போலீஸ் கார்டு கலெக்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு வேலிட் பீரியட் இருக்கு, ஒரு டெட்லைன் இருக்கு. லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரி தான். ஸோ அந்த கார்டை நீங்க முக்கியமா எடுத்துக்கணும். எப்படியுமே அது வர்றதுக்கு ஒரு 2 to 3 weeks ஆகிடும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால வந்தோன்னே வெள்ளன அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ண வேணாம். அண்ட் 5வது முக்கியமான விஷயம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட். யூஸ்வலாக இங்கே நிறைய பேங்க் இருக்கு. ஆனால் எஸ்பாங்கி தான் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பேங்க். நான் அது தவிர இன்னொரு 3 பேங்க்கு போனேன். பட் அவங்க ஆனால் ஃபினிஷ் லாங்குவேஜில் தான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபினிஷ் தெரியாது தானே. ஸோ அந்த பேங்கிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஸ்பாங்கி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒன்று நீங்கள் வெள்ளன அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு போகணும் எஸ்பாங்கி பேங்க்குக்கு. அப்படி இல்லைன்னா காலைல கொஞ்சம் வெள்ளன போனீங்கன்னா, கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு உங்களோட போலீஸ் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே போங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படியுமே ஐ திங்க் €100 மாதிரி பே பண்ண வேண்டி வரும் பேங்க் கார்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்க கையில் வச்சுக்கணும் அந்த காசையும். ஸோ எஸ்பாங்கி பேங்க் கார்டு எடுத்தீங்கன்னா நிறைய பர்ச்சேசிங் பண்ற ஸ்டோர்ஸ் எல்லாம் அதோட கனெக்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பிரிஸ்மா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட பேங்க் கார்டை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எடிஷனலா அதுல போனஸ் எல்லாம் விழும். ஃபார் எக்ஸாம்பிள் €20 to €30 உங்களுக்கு மந்த் எண்ட்ல அதுல அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இந்த பிரிஸ்மாவில் நீங்க இந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க இந்த காசை வச்சு பர்ச்சேஸ்
பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படியுமே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவை தானே கண்டிப்பாக. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட் எடுக்கணும். ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5 விஷயம் நீங்கள் ஃபின்லாண்டுக்கு வந்தோடனே பண்ணணும். பாப்புலேஷனில் போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து உங்களோட கெலா இன்சூரன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் தேர்ட் வந்து உங்களோட பஸ் கார்டை மறக்காமல் எடுத்துருங்க. அண்ட் ஃபோர்த் வந்து போயிட்டு முக்கியமாக உங்களோட போலீஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உடனே உங்களுக்கு கார்டு கொடுத்துட மாட்டாங்க. கார்டு வரதுக்கு எப்படியும் 2 to 3 வீக்ஸ் ஆகும். உங்களுக்கு கார்டு தனியாக வரும், செக்யூரிட்டி கோட் தனியாக வரும், அதுக்கு சம்மந்தமான வேற ஒரு சார்ட் இருக்குது, அது தனியாக வரும். எப்படியுமே அதுக்கு டைம் ஆகும், ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகும். அதனால வந்து வெளில வந்தோடனே இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எசென்ஷியலாக தேவையான சர்வீசஸ் வந்தோடனே ஃபின்லாண்டுக்கு இதுதான். இது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா ஃபர்ஹான், ஐ திங்க் உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸ் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you.